Taste the Daily. இந்த நிகழ்ச்சியில் சிலர் பேச்சை கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் நல்லவேளை வாய்ப்பு கிடைத்தது. ஒரு பெரியார் பிஞ்சு என்று பட்டம் சூட்டி அழைக்கப்பட்ட அந்த சித்தார்த் என்ற 10 வயது மாணவர் மிக அருமையாக பேசும்போது நீங்க ஒன்றை கவனிச்சிருப்பீங்க. அவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்களை பார்த்து வாழ்த்துகிறேன் என்று 2 முறை சொன்னார். வணங்குகிறேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் அடிக்கடி தமிழ்நாட்டில் நான் பயணம் செய்யும் போதெல்லாம் பல்வேறு ஊர்களில் பார்த்திருக்கிறேன். சுவரொட்டிகள் வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். இங்கு வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை என்பதுதான் இந்த திடல் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிற உரைகள். அதனால்தான் அது தலைமுறை கடந்த ஒரு இயக்கமாக தொடங்கிறது. திடல் என்னை பொறுத்தவரையில் மனச்சான்றின் உரைகள். அது நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று தன்னைத்தானே சோதித்துக் கொள்வதற்காக வாழ்க்கை பல்வகையான வாய்ப்புகளை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் வழங்கி இருக்கிறது. சென்ற முறை இங்கு எனது பெயர் முதலாக மானமிகு ஆர் பாலகிருஷ்ணன் என்று அச்சிடப்பட்ட போது எனது மனைவியிடம் காட்டி மகிழ்ந்தேன். மானமிகு. இந்த முறையும் எனக்கு மானமிகு என்றே அழைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு பெருமையை அளிக்கிறது. 1972 தந்தை பெரியார் பேச்சை எனது பள்ளிக்கூடத்திற்கு அருகே வகுப்புக்கு செல்லாமல் நேரில் கேட்கும் வாய்ப்பு, அதற்கு அடுத்து ஓரிரு ஆண்டுகளில் பெருந்தலைவர் காமராசருடன் காரில் பயணிக்கும் வாய்ப்பு, ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பின்னால் முத்தமிழறிஞர் கலைஞரை அவர் வீட்டில் வந்து சந்தித்து அவரால் அறிவுறுத்தப்பட்டு வழிநடத்தப்படுகிற வாய்ப்பு என்று வாழ்க்கை எனக்கு தொடர்ந்த வாய்ப்புகளை அளித்து கொண்டே வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் ஓய்வுக்கு பின்னாலும் நான் இன்று உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வந்திருப்பதும் இந்த மேடையில் நான் இருப்பதுமே கூட இதை நான் நினைத்து பார்க்கும்போது எனக்கு உண்மையில் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள், இதை இங்கு கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை, இந்த தமிழ்நாடு கற்றுக்கொண்ட நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், இந்த மரபை இந்த திராவிட இயக்கம் சொல்லிக் கொடுத்ததை, நீதி கட்சி சொல்லிக் கொடுத்ததை இன்று நாம் இந்தியாவிற்கு காட்டுகிற இந்த திராவிட மாடல் என்று நாம் பெருமிதமாக சொல்லுகிற இதற்கு அனைத்திற்கும் ஒரு வேறாக ஒன்று இருந்தது என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அது நமது தொல் இலக்கிய மரபுகள். அதை எங்கு வென்றாலும் தொடங்கலாம். அது 1930களில் தொடங்கலாம், எங்கு வென்றாலும் தொடங்கலாம். நான் தொல் இலக்கிய மரபுகளில் தொடங்குகிறேன். இந்த ஆண்டு ஆசிரியர் எப்போதெல்லாம் நானே ஒரு சோர்வாக நான் உணர்கிறோம் என்றால் அப்போது நான் ஆசிரியரை சந்திப்பதற்காக செல்வதுண்டு. அது அவருக்கும் தெரியாது. நான் பொதுவாக ஆசிரியரை அதிகம் சந்திப்பது திடல் கூட்டங்களில் மட்டுமன்றி அவரது வீட்டிற்கு சென்று சந்திப்பேன். வீட்டிற்கு சென்று சந்தித்து வரும்போது எனது உற்சாகமும் இளமையும் பல மடங்கு கூடியிருக்கும். ஒரு வியப்போடு தான் எனக்குள்ள பேசிக்கிட்டே வருவேன். இவரை எது இயக்குது, இவர் எப்படி இயங்குறாரு, இவருடைய நினைவாற்றல் எப்படி இப்படின்னு. சென்ற மாதம் நான் இந்த ஆண்டை 25ஆம் ஆண்டே எனக்கு சற்று உடல்நலம் இல்லாமல் இருந்த போதும் ஒரு நாற்காலியை, இன்னும் தெளிவாக சொல்றால் ஒரு பர்னிச்சரை ஓங்கி உடைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது அகஸ்தியர் என்ற பர்னிச்சர். அகஸ்தியர் என்ற அந்த நாற்காலியை நாங்கள் உடைத்து தகர்த்து அதை நூலாக்கிய போது அந்த நூலை ஐயா அவர்கள் ஆசிரியர் தான் வெளியிட வேண்டும் என்று எனது மனது சொன்னது. ஆனால் அவருக்கு உடல்நலம் இல்லை, மருத்துவமனையில் இருந்து வந்திருக்கிறார், வெளிநாட்டு பயணம் செய்து வந்திருக்கிறார் என்று நான் தயக்கத்தோடு நான் வீட்டிற்கு இந்த புத்தகத்தை அவர் கையில் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாமா என்று கேட்கிறேன். அவரிடமிருந்து பதில் வருகிறது, நான் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்திற்கு வருகிறேன் என்று. எங்களால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. இவர் எப்படி வருவார்? வந்தார். எங்களிடம் நேரத்தை செலவிட்டு அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டு விட்டு வந்தார் என்பதுதான் எங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. எத்தனை செயல்பாடுகள்! நான் ஒவ்வொரு முறை வடநாடு இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் பயணம் செய்யாத மாவட்டங்கள் இந்தியாவில் 15-16 மாவட்டங்கள் மட்டும்தான். மீதி அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பழங்குடி மக்களிடமும் நான் கலந்து பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு தோன்றும், தமிழ்நாடு எங்கே இருக்கிறது, நாம் எங்கே இருக்கிறோம், இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லும் போது இந்த கல்வி பரவலாக்கம், இந்த கல்வி பரவலாக்கத்தின் வேர்கள், இந்த பெண் உரிமையின் வேர்கள், இந்த தன்மானத்தின் வேர்கள், இவை அனைத்தும் எங்கே தொடங்குகின்றன? இதில் பல விஷயங்களை
நாங்கள் ஒடிசா மாநிலத்திலும் பல இடங்களிலும் நடைமுறைப்படுத்தும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை நான் தந்தை பெரியாரையும் இந்த திடலையும் நினைத்துக் கொள்வேன். இந்த தொடர் சொல்லிக் கொடுத்ததை காரியமாக்கும் செயல் வடிவம் கொடுக்கிற வாய்ப்பை இந்த வாழ்க்கை வழங்கி இருக்கிறது என்று பலமுறை நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். உத்தரப்பிரதேச தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் 1952 2007 தேர்தல் வரை ஒரு வாக்குச்சாவடியினுடைய உள்பகுதி எப்படி இருக்கும் என்றே தெரியாத பட்டியலினத்து மக்கள் வாக்களிக்கும் செயல்படு அதை காரியமாக்கி காட்டி ஒரு வன்முறை சம்பவம் கூட இல்லாமல் அந்த தேர்தலை நடத்தி காட்டிய போது நான் தமிழ்நாட்டை தான் நினைத்துக் கொண்டேன், இந்த இயக்கத்தை தான் நினைத்துக் கொண்டேன். ஒவ்வொரு முறையும் அதுவே எங்களுக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த தன்மான உணர்வு, இந்த சுயமரியாதை, இந்த உணர்வுக்கெல்லாம் வேர்களை நான் தேடும் போது ஒரு தமிழ் இலக்கிய மாணவனாக என்னால் சங்க இலக்கியத்திற்குள் போய்விடுகிறேன். நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, நான் என் வாயை திறந்தாலே ஒன்று சிந்துவெளியை பத்தி பேசுறேன், இல்லைன்னா சங்க இலக்கியத்தை பத்தி பேசுறேன். வேறு எதுவும் எனக்கு வாசிப்பு மிகவும் குறைவானதுதான் என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த திடலுக்கு, இந்த கூட்டத்திற்கு வரும்போது நான் எதை படித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது, இன்று கோவி லெனின் என்னை மேடை கூட வந்திருந்தாரு. அவர் ஒரு பதிவை போட்டிருந்தார் முகநூலில். நான் அதை படித்தேன். அவர் அதிகமாக படித்திருப்பார், அவரிடம் தெரிந்து கொள்ளலாம் என்று. அதற்கடுத்து இன்னொரு பதிவை போட்டார். அது அவரது மகள் ஆங்கிலத்தில் சேர்ந்த பதிவு, தமிழ் நிலா. இந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த மாணவர், 10 வயது மாணவர் பேசிய அந்த உரை, அந்த 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 பதிவுகளில் அந்த சொன்னதை நான் வாசி காமிக்கிறேன். தமிழ் நிலா போட்ட பதிவு. இதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆங்கிலத்தில் செய்த பதிவு. டுடே ஆன் பர்த்டே ஆஃப் கே வீரமணி ஐயா, மை ஹார்ட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் கிராட்டிடியூட், மெமரிஸ் அண்ட் அட்மிரேஷன் ஃபார் எ மேன் whose life itself is a powerful lesson. And she writes, I grew up in the era of Periyar Thidal, watching his words, accents and unshakable principles shape not just movements but the minds of generations including mine. அதுதான் மதிவதினி பேசுனாங்க, அதுதான் தமிழினா பேசுறாங்க, அதைத்தான் சித்தார்த் இங்க பேசுறாரு, அதை தான் நம்ம எல்லாரும் பேசுறோம். இதற்கெல்லாம் வேறா இருக்கக்கூடிய ஒரு தொடக்கம் ஒரு புலவன். நான் சங்க இலக்கியத்தில் தான் திருப்பி போகிறேன். நாம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்பதுதான், அதற்கு தான் இப்போது சிந்துவெளியும் சரஸ்வதியும் பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்தில் ஜான் மார்சல் கொண்டாடப்பட்டிருக்கிறார் என்றால் அது தமிழ்நாட்டில், சென்னையில் மட்டும்தான் அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் யாராவது சிந்துவெளி எழுத்து பொறிப்புகளை பற்றி இப்போது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காக $1 மில்லியன் பரிசீலிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் என்றால் அது தமிழ்நாடு முதல்வர் மட்டுமே. கீழடியில் சிந்துவெளி நாள் என்று அறிவித்து அதை 2 அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பெருமிதப்படுகிறோம் என்றால் அதை தமிழ்நாடு மட்டுமே செய்ய முடியும். அதற்கு எதிர்வினை எங்கிருந்து வருகிறது என்பதிலிருந்துதான் நாம் பேசுவதும் செயல்படுவதும் யாரை வருத்துகிறது என்பதிலிருந்துதான் நாம் சரியாக பயணிக்கிறோமா என்பதை நான் அறிந்து கொள்வேன். அதனால்தான் சொன்னேன், திடல் என்பது திடல் அல்ல, எண்மட்டில் மனச்சான்றின் உரைகள். ஒரு சங்கத்தை உரசி பார்க்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அப்ப சங்க இலக்கியத்துல ஒரு புலவன், பெருஞ்சித்திரனார் என்ற ஒரு புலவர் இந்த தன்மானத்தை பற்றி நான் பேசும்போதெல்லாம் எனது சிந்தைக்கு வருவது அந்த பாடல் தான். அவர் அதிகமான்ட்ட பரிசு வாங்குறதுக்கு வந்திருக்காரு. அவர் பெருஞ்சித்திரனார் எழுதிய கவிதைகள்லாம் அவருடைய வறுமையை பற்றி பேசும். அப்ப வந்தப்ப என் நயந்து அருளி ஈது கொண்டு ஈங்கனம் செல்க, இதை வாங்கிட்டு இப்படியே போயிருங்கிறான். யாரு? கேட் கீப்பர், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் சொல்றாரு, இதை வாங்கிட்டு இப்படியே போயிருங்க. என்னை யாங்கு அறிந்தனோ தாங்கு அரும் காவலன், காணாது ஈத்த இப்பொருட்கு என்னை நேரில் பார்க்காமல் கொடுத்த இப்பொருட்கு யான் ஓர் வாணிக பரிசிலேன் அல்லன், பேணி திணையணைத்து ஆயினும் இனிதி அவர் துணை அளவு அறிந்து நல்கின விடு. இந்த உணர்வு, இந்த தன்மானம், இந்த கல்வி பரவலாக்கம் குறித்த அந்த கருத்தாக்கங்கள் எல்லாமே நம்மை தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருப்பதாக நான் ஒவ்வொரு முறையும் உணர்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் அண்மையில் திராவிட இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை பற்றி ஒரு உரையாடலில் ஆசிரியர் முன்னிலையில் பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதும் நான் இதை வலியுறுத்தி சொன்னேன். இதனுடைய வேர்கள் எது, விழுது எது? ஏனென்றால் நாம் ஒரு மிகப்பெரிய மரபினுடைய தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் வேறுபட்டு நிற்கிறோம். இங்க மேடையில் பேசும்போது இந்திரஜித் எல்லாரும் சொன்னாங்க, இந்திரஜித் குமார் எல்லாரும் சொன்னாங்க, அதாவது உட்பகை. திருவள்ளுவர் சொல்றாரு, தொழுத கையுள்ளும் வணங்குகிற கையிலும்
இந்த உட்பகை இருக்கும். தொழுத கைக்குள்ள கூட ஒரு பகை இருக்கும். அதே மாதிரி அவன் வேஷமிட்டு அழுகிற கண்ணீரிலும் கூட ஒரு பகை இருக்கும் சொன்னார். அதனால் கவனம் தேவை என்று வள்ளுவர் அப்போதே எச்சரித்து சென்றார். அதை நாம் காலம் காலமாக சந்தித்து வருகிறோம். இடைக்காலத்தில் நாம் இயற்பகைகளை பார்த்திருக்கிறோம். இன்று இந்த தொடர் இருக்கும்போது இப்படி ஒரு உழைப்பு, இதன் மூலமாக ஒரு 93 வயதில் 10 வயதில் தொடங்கி எழுதத் தொடங்கி, நான் ஒவ்வொரு முறை ஆசிரியருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை எல்லாம் யோசித்து பார்க்கும்போது, நான் பிறக்கிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடப்பேன், நான் பிறந்ததுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன யோசிச்சு பார்ப்பேன், நான் அவர் இதை செய்யும் போது நான் என்னவா இருந்தேன்னு யோசிச்சு பார்ப்பேன். அப்போ இப்படி ஒவ்வொன்றாக நான் யோசித்துக் கொள்ளும்போது, அவர் 10 வயதிலிருந்து 83 வயதாக இயங்கி இன்று கொண்டு வந்து இந்த இயக்கத்தையும் மட்டுமற்ற நமதுடைய மனச்சான்றை நிறுத்தி இருக்கிற ஒரு பெரிய இயக்கத்தினுடைய காவலராக அவர் இருக்கிறார். இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது அதனுடைய அருமை எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. இந்தியாவிலேயே 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கிடையாது என்றிருந்த காலகட்டத்தில் அதை 69 விழுக்காடாக காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் அந்த இடஒதுக்கீடு அரசியல் சாசன சட்டத்தின் ஒரு பகுதியாக ஆக்கப்பட்டது என்பதால் அதற்கான ஆலோசனையை வழங்கி அதற்காக பாடுபட்டு பலமுறை டெல்லிக்கு சென்று அதை காரியமாக்கியவர். ஒவ்வொரு முறை 69 விழுக்காடு எப்படி சாத்தியம் என்று எத்தனையோ மாநிலங்கள் முயன்றன. ஆனால் அதில் அரசியல் சாசனத்தில் அவர்கள் கொண்டு வராவதால் அந்த 50 விழுக்காடு தொடர்ந்து இருந்தது. ஆனால் ஓசை இல்லாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கென்று ஒரு 10 விழுக்காடு எந்தவித ஓசையும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தினாலும் பரவலாலும் கொடுக்கப்பட்ட போது யாரும் மூச்சு கூட விடவில்லை. வறுமை கோடு 2 விதமாக, எல்லோருக்கும் ஒரே வயிறுதான், உண்பது நாளி உடுப்பது 2, மீதி எல்லாம் எல்லாருக்கும் சமம் என்று சங்க இலக்கியம் பாடியது. ஆனால் வறுமை கோடு சாதாரணமானவர்களுக்கு ஒரு எல்லையாகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இன்னொரு விதமாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ஒரே நாடு இதுதான். அப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் பெரிய நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த 2 இன்னும் ஒன்றும் இருக்கு நினைக்கிறேன். இந்த அண்மையில் நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன். இது பற்றி நான் ஒரு கட்டுரை கூட இந்த மாடர்ன் ரேஷனலிஸ்டுக்கு ஆசிரியரை பற்றி ஒரு ஆங்கில கட்டுரை கூட நான் எழுதியிருக்கேன். அந்த ஆங்கில கட்டுரைக்காக நான் தயார் செய்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தேன். அது ஒரு அனைத்து கட்சிகள் ஒரு கூட்டம், முதல்வர் இருக்கிறார். அந்த கூட்டத்தில் ஆசிரியர் பேசுகிறார். அது இந்த சிறப்பு திருத்தம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் பற்றிய SIR பற்றிய அந்த கூட்டம். அதில் அவர் குறிப்பிடுகிறார், in the special intensive revision there is no provision in the constitution for what they call special intensive revision of the electoral roll என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது நான் நினைத்து கொண்டேன், இந்த வயதில் இவ்வளவு தெளிவாக சட்டபூர்வமாக அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பேசுவதற்கு இவர் இருக்கிறார் என்று. நான் இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், இந்த நாட்டில் வாக்காளர் பட்டியலை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக இன்று பூத் லெவல் ஆபீசர் என்று அனைவராலும் அறியப்படுகிற ஒரு கதாபாரத்தை உருவாக்கியவன் நான். அந்த BLO என்ற சொல்லை இந்த நாட்டிற்கு பூத் லெவல் ஆபீசர் என்ற சொற்றொடரை இந்த நாட்டிற்கு அளித்து அந்த முதல் அறிக்கையை, செயலறிக்கையை, மேனுவலை தயாரித்து பல இடைத்தேர்தல்களில் அதை சோதித்து வங்காளத்தில், பீகாரில், உத்தரப்பிரதேச 2007, 2008 மத்திய பிரதேசத்தில் செய்து 2009 இந்த நாடு முழுவதும் இந்த BLO என்ற முறையால் இறந்தவர்கள் இல்லாதவாறும் உரியவர்கள் இருக்கும்படியாக பார்த்து கொண்டோம். ஆனால் அந்த BLO அப்போது நான் பழத்தை நறுக்குவதற்காக உருவாக்கிய கத்தி, அது கழுத்தை அறுத்து விடக்கூடாது என்ற கவலையும் இருக்கிறது. அதைத்தான் இப்போதும் பொதுவெளியிலும் நான் பேசத் தொடங்கி இருக்கிறேன். அந்த வகையில் பல்வகையான சூழல்கள் உருவாகும் போது ஒவ்வொரு முறையும் அது சிந்துவெளி பண்பாடு குறித்த உரையாடலாக இருக்கட்டும், அது இடஒதுக்கீடு குறித்த உரையாடலாக இருக்கட்டும், கல்வி பரிவளாக்கம் குறித்த உரையாடலாக இருக்கட்டும், பெண்ணுரிமை குறித்த உரையாடலாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்று அறிவித்த மன்னனின் பெயர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று இருப்பதில் வியப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்திருந்தால்தான் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்று சொல்ல முடியும். அதுதான் தமிழ்நாடு இந்த உலகிற்கு அளித்த முதல் கல்விக் கொள்கை. அப்படிப்பட்ட கல்வி மரபில் வந்ததனால்தான் நாம் தொடர்ந்து கல்விக்காக போராடுகிறோம்.
பெண் உரிமைக்காக இன்னும் சொல்கிறேன், பொது நூலக சட்டத்தை இந்த நாட்டிலேயே முதலில் கொண்டு வந்தது தமிழ்நாடு. கம்யூனல் ஜிஓ என்ற முறையில் இடஒதுக்கீடு என்ற முறைக்கு வேரூன்றியது தமிழ்நாடு. பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை உண்டு என்பதை உலகுக்கு சொன்னது தமிழ்நாடு, இந்தியாவிற்கு சொன்னது தமிழ்நாடு. ஆக ஒரு மரபின் தொடர்ச்சியாக நமது தொல்லிலக்கிய காலத்தில் இன்னும் சொல்ல போனால் சிந்துவெளியிலிருந்து வைகை வரை சங்க இலக்கியம் ஊடாக நாம் தொடர்ந்து பயணித்தே கொண்டே இருக்கிறோம். நாம் இதற்கு எதிர்வினை ஆட்டுவது மட்டுமில்லாமல் போராடுவது நாம் மட்டும்தான் கடைசி போர்க்களமாக இருக்கிறோம். நான் வரைபடங்களோடு வாழ பழகியவன். சில நேரங்களில் நினைத்து பார்ப்பேன், இந்த கன்னியாகுமரி மட்டும் அந்த இடத்தில் முடியாமல் இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் நீண்டிருந்தால் நாமெல்லாம் அங்குதான் இருப்போம். தரை இருக்கும் வரை, நிலம் இருக்கும் வரை மனிதன் தொடர்ந்து பயணிக்கிறார். ஆனால் அதற்கு மேல் அவன் கடலில் குதிக்கவில்லை. மீனவர்கள் மீன் பிடிக்கிறார்கள், ஆனால் நாம் குதித்து நீந்தவில்லை. நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை போல்தான் ஒரிசாவில் நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட பழங்குடிகளும் மற்ற பண்பாடுகளும் ஏன் சேர்ந்து இருக்கின்றன? அப்போதுதான் மழைக்காட்டு பன்மியம் என்ற புரிதல் எனக்குள் உறைந்தது. இந்தியா ஒரு உருக்குப்பானை அல்ல, இந்தியா ஒரு சாலட் கிண்ணமும் அல்ல, இந்தியா ஒரு மலைக்காட்டு பன்மியம் என்ற புரிதல் நமக்குள் துளங்கினால் மட்டுமே இந்த நாட்டையும் இந்த துணைக்கண்டத்தை, இன்னும் சொல்ல போனால் நாம் நாடு, துணைக்கண்டம், மாநிலம் என்ற பெயரில் பேசியவர்கள் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பண்பாட்டு புரிதல் ஒரு மொழியின் வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது பயணங்களால் பட்டை தீட்டப்பட்ட ஒரு பண்பாட்டில் இருந்துதான் அத்தகைய சொற்றொடர் புறப்படும் என்பதை மனதில் நிறுத்தி நாம் தொடர்ந்து செயல்படுவோம். இந்த வாய்ப்பிற்கு மிகவும் நன்றி சொல்கிறேன். ஆசிரியர் அவர்களுக்கு ஆசிரியரை வாழ்த்துவதில் பெருமிதம் அடைகிறேன். மிக்க நன்றி.